நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. மன கஷ்டம் எல்லா பக்கமும் நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரு கஷ்டமோ துன்பமோ ஏன் வருது, நல்லவங்க மட்டும் ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்களும் யோசிக்கிறீங்களா? உங்கள் மனசுலையும் அந்த மாதிரி நினைப்பு இருக்கா? சொல்லுங்க. ஒரு கதை சொல்லட்டுமா? கிருஷ்ணர் கீதையில் ரொம்ப அழகாக இதுக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, துகேஷு அனுத் விக்னமனா அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு மரம், மாம்பழம் இருக்கிற மரத்துல தான் கல் அடிப்பாங்க. அந்த மாம்பழம் இருக்க வரைக்கும் தான் அந்த மரம் கல்லை தாங்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம் வச்சுக்கோங்களேன். தங்கத்துல எவ்வளோ நெருப்புல போடுறோமோ அதோட பியூரிட்டி அவ்வளோ இருக்கும், அதோட பிரகாசம் அவ்வளோ இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தாங்க கஷ்டங்கள் எவ்வளோ வருதோ அந்த கஷ்டங்களை நினைச்சு துவண்டு மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அந்த கஷ்டங்கள் கூடவே கிருஷ்ணரும் நமக்கு பலமா இருந்து வழி காட்டுறார் அப்படின்றத யோசிச்சு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நினைச்சு நம்ம பாசிட்டிவா இருக்கணும், செயல்படணும். மக்களே, உங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்பவுமே நம்ம எல்லாருமே படம் பார்க்குறோம் இல்லையா? படத்துல சிறந்த நடிகருக்கு தான் டைரக்டர் எப்பவுமே கஷ்டமான ரோலை கொடுப்பாரு. ஏன்னா அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு, இவர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் பெஸ்ட்டான ஒரு டஃப்பான ரோலை அவங்களுக்கு கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளும் பெஸ்ட் பர்ஃபார்மர்ன்ற நம்பிக்கை பகவானுக்கு இருந்ததுனால தான் தங்கத்தை போல நாமளும் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்றதுனால தான் நமக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்களை கண்டு தயவு செய்து யாரும் மனசொடைஞ்சு போகாதீங்க. கிருஷ்ணர் எப்பவும் அந்த கஷ்டங்களோடு அவரும் இஷ்டப்பட்டு நம்மளோடு இருந்து நமக்கு பலமாக இருந்து வழிகாட்டுகிறார் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ இனிமே அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது துவண்டு போயிடாதீங்க. ஹரே கிருஷ்ணன்னு சொல்லுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எத்தனை மூச்சு நீங்க உள்ள வாங்குறீங்களோ அத்தனை கிருஷ்ணரோட பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மக்களே, இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. லைக்ஸ் கம்மியாக வருது, கமெண்ட்ஸ் கம்மியாக வருது. கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா.